இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாப்பாடுல ஒரு சிட்டிகை உப்பு அதிகமானாலும் இல்ல குறைஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க தானே. அப்போ ஒரு துளி எதுக்கு? ஒரு கைப்பிடி உப்பு அள்ளி சாப்பாடுல மொத்தமா போட்டுரு. அவங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு முருகன் அடிகளார்கள் நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகட்டும். இது நல்ல யோசனைங்க, நான் அப்படியே பண்ணிடுறேன். ஆனா ஜானகியும் மாயாவும் திட்டு வாங்குறதுல அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. என்னோட ஒரே குறிக்கோள் அண்ணன் தம்பிய திட்டணும், அவங்களுக்கு நடுவுல விரிசல் வேணும், அது சண்டையா மாறணும். அப்பதான் நீ நினைக்கிறதும் ஆசைப்படுறதும் நடக்கும். பார்வதி, எங்க போனா இவ? ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ள எப்படி சண்டையை மூட்டி விடுறதுன்னு தெரியலையே. அவர்கிட்ட ஏதாவது பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாரே. ஆமா ஆமா, வர அடியார்களுக்கெல்லாம் தலைவாழை இலை போட்டு சாப்பாடு பரிமாறணுமா. அதுக்கு இலை தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. இது போதுமே. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் புருஷ வாங்கிட்டு வர தேங்காயை எடுத்துட்டு அழகுன தேங்காயை அங்க வச்சிடலாம். வாங்கிட்டு வந்த இலையெல்லாம் கிழிச்சு கட்டு போட்டு வச்சிரு. அடிகளார்கள்லாம் வரப்போ பார்த்தா இலையெல்லாம் கிழிச்சு போயிருக்கும், தேங்காய் எல்லாம் கூட அழுகி போயிருக்கும். கரெக்ட். இப்படி செஞ்சா ரகுராம் மாமா கண்டிப்பா டென்ஷன் ஆவாரு. என் புருஷனை அவரு திட்டுவாரு. சின்னதா திட்டினா கூட போதும், என் புருஷன் மேல வச்சிருந்த நம்பிக்கை போயிடும். அதுக்கப்புறம் இது போல சின்னதா விரிசல் வந்தா போதும், அத நான் ஊதி ஊதி பெருசாக்கிடுறேன். பார்வதி, ஏன் பார்வதி? அத்தை, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அத்தை, நீ ஏன் திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இங்க என்ன பண்ற? இல்ல, அது துணியெல்லாம் காய போட்டேன்ல, அது காஞ்சிருச்சா இல்ல ஈரமா இருக்கான்னு பார்க்க வந்தேன். உன்னை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அலமாரி சாவி உன் கையில தானே இருக்கு, அதுல இருந்து மளிகை சாமான் எடுக்கணும்னு உன்னை தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. நான் வரேன். அப்பா, பார்வதி, பார்வதி எங்க போன நீ? என்னாச்சு? மசாலா எதையும் காணோம். அங்க அலமாரியில இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வா. சரிக்கா, எடுத்துட்டு வரேன். ஐயோ, நேரம் ஆயிடுச்சு, வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும். அப்புறம் அது இல்லாம வெட்டி கொடுத்துரு, சரியா? என்னங்க? சீக்கிரம், நேரம் ஆயிடுச்சு. சாமி, உள்ள வாங்க.
சாமி, ஆகாரம் எடுத்துக்கங்க. இல்ல, முதல்ல முருகனுக்கான பூஜையை பண்ணிட்டு பஜனையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆகாரம் எடுத்துக்கலாம். ஆ, சரி, வாங்க. சாமி, என் பேத்தி புள்ளத்தாச்சியா இருக்கா. அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாலசித்தரா இருந்தாலும் முக்காலமா உணர்ந்தவரா இருக்காரு தானா. நீ கர்ப்பமா இல்லங்கறத அவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? பெரியம்மா, நான் பாத்துக்கிறேன். சாமி, நான் விபூதி தட்டு எடுத்துட்டு வரேன். அவளுக்கு நீங்க நல்ல விதமா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தம்பதி சமேதர வாங்க. நீண்ட ஆயுளோடு நல்லா இருக்கணும். கதிர், வா. இந்த திருநீரை தண்ணீர்ல கரைச்சு குடிச்சிடு. எல்லாத்தையும் அந்த முருகன் பார்த்துக்குவோம். எல்லாரோட அருள் ஆசையும் எங்க குடும்பத்துக்கு கிடைச்சதும் நாங்க செஞ்ச புண்ணியம்தான். அது மட்டும் இல்லாம உங்க அருளுரையையும் கேட்கறதுக்கு நாங்க ஆவலா இருக்கோம். தம் வாழ்க்கை துன்பங்களையே தவமாக மாற்றிய அருணகிரிநாதர் அருளிய வரிகளிலிருந்து உங்களுக்காக உபதேசத்தை சொல்றேன். சேவற்கடியோன் சேவடி தொழுதேன், தீவனை போல் செறிவான பாவக்கடல், தீர்ந்த உணர்வோடு பரம சுகம் பெறுவேன். முருகன் சேவற்கொடி உடையவன். அந்த சேவல் விடியலை அறிவிக்கும் சின்னம், இருள் போகும் நேரத்தை சொல்கின்றது.